உயிர் பயமின்றி பேருந்துகளில் பயணம் செய்யும் மாணவர்கள். திருத்தணிகள் அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்து மற்றும் தனியார் பயணிகள் பேருந்துகளில் படிக்கட்டுகளில் தொங்கியவாறு சாலைகளில் கால்களை உராய்ந்து கொண்டு உயிர் பயமின்றி சாகசம் செய்யும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி காவல்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை போட்ட பின்னும் எட்டி கூட பார்க்கவில்லை என்று பேருந்து பயணிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காந்தி சாலையில் உள்ள டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அருகிலுள்ள அருகுளம் மற்றும் மத்தூர் டிவிபுரம் போன்ற பகுதிகளில் இருந்து அதிக அளவு வருகின்றனர். இந்த மாணவர்கள் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளில் பள்ளிக்கு வருகின்றனர். அப்படி வரும் ஒரு சில மாணவர்கள் பேருந்துகளில் உள்ளே அமர்ந்து பயணம் செய்யாமல் மேலும் சீக்கிரம் பள்ளிக்கு வரும் சூழலை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அரசு பேருந்துகளில் உள்ளே அமர்ந்து பயணம் செய்யாமல் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியவாறு மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் கால்களை தேய்த்தவாறு சாகசம் செய்து உயிர் பயமின்றி தினந்தோறும் இப்படி நிகழ்வுகளை செய்து வருகின்றனர். உள்ளே வாருங்கள் என்று அரசு பேருந்து நடத்துனர் கூறியும் அவரை தகாத வார்த்தையில் திட்டுவது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை இப்படி சாகசம் செய்யும் மாணவர்களை கட்டுப்படுத்த காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கின் மூலம் உத்தரவு போட்டனர். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இப்படி மாணவர்கள் பேருந்துகளில் தொங்கியவாறு வரும் நேரங்களில் தொடர்ந்து பணிகள் ஈடுபட்டு கட்டுப்படுத்த முன்வருவதில்லை என்று காவல்துறை அதிகாரிகள் மீது பயணிகள் குற்றச்சாட்டு முன்வைத்தனர். மாணவர்களின் சாகச பயணத்தை தடுத்து நிறுத்துவது யார்? பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் தொல்லை தரும் மாணவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டி மாவட்ட நிர்வாகம் மௌனம் காப்பது ஏன் என்று சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த மாணவர்களுக்கு அரசு பள்ளிக்கு நேரில் சென்று காவல்துறை, அரசு பேருந்து பணிமனை அதிகாரிகள் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் மாணவர்களுக்கு அறிவுரை மற்றும் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர்.